அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றியெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று ஐயன் வள்ளுவன் வாக்குக்கிணங்க இன்று உழவர் திருநாளை கொண்டாடக்கூடிய அந்த உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் நம் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றியெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு வள்ளுவர் உழவர்களை மிகவும் பெருமையாக பேசியிருக்கிறார். அதாவது உழவுத் தொழிலை செய்து வாழ்பவர்களே இந்த உலகில் பெருமைப்பட உரிமை வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்றார். உழவுத் தொழிலை செய்பவர்கள் தான் இந்த உலகத்தில் பெருமைப்பட உரிமை வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். மற்றவர் பிறரை தொழுதுண்டு அடிமைகளாக அவர் பின் செல்பவர். மற்றவர்கள் பிறரை தொழுதுண்டு அடிமைகளாக அவர் பின் செல்பவர் என்று சொல்லி அந்த உழவுத் தொழில் செய்பவர்களை மிகவும் பெருமையாக மிகைப்படுத்தி பேசிய யார் அப்படின்னா திருவள்ளுவர். அந்த உழவுத் தொழிலை மிகைப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கு அந்த உழவுடைய அந்த கடினத்தை பொறுத்து அவர் என்ன பண்ணியிருக்கார், உழவுத் தொழில் செய்பவர்கள் ரொம்ப பெருமையாக வாழ்பவர்கள், அவர்கள்தான் உண்மையிலே உரிமை வாழ்பவர்கள் என்று சொல்லி அந்த உழவர்களை மிகவும் உயர்த்தி இந்த திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உழவர்களுடைய அந்த வாழ்வு வளம் பெற எல்லாம் உள்ள இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாம் இன்று குடியரசுத் தலைவருடைய அந்த நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் குடியரசுத் தலைவருடைய நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், தன் விருப்ப அதிகாரம் அப்படின்ற 3 அதிகாரங்களை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி நிலை அதிகாரங்கள். அப்போ குடியரசுத் தலைவரின் நெருக்கடி நிலை அதிகாரங்கள், குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பு அதிகாரம் எது அப்படின்னா நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை அதிகாரங்கள். அப்போ குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் தான் எது அப்படின்னா நெருக்கடி நிலை அதிகாரங்கள். அப்போ நெருக்கடி நிலை அதிகாரங்கள் மொத்தம் 3 இருக்கிறது. ஒன்று தேசிய நெருக்கடி, இன்னொன்று மாநில நெருக்கடி, மற்றொன்று நிதி நெருக்கடி அப்படின்னு 3 விதமான நெருக்கடி நிலை அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடி. அப்போ தேசிய நெருக்கடி அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்வாங்க. இப்போ இந்த தேசிய நெருக்கடி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னா ஆர்டிக்கல் 352, ஆர்டிக்கல் 352 தேசிய நெருக்கடி பற்றி சொல்கிறது. அப்போ ஆர்டிக்கல் 352 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா தேசிய நெருக்கடி பற்றி சொல்லுது. அப்போ தேசிய நெருக்கடி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ தேசிய நெருக்கடி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போர் ஏற்படக்கூடிய அபாயம் இருந்தால். அப்போ நம்ம இந்திய நாடு இருக்கு. அப்போ இந்திய நாட்டின் மீது ஏதேனும் ஒரு நாடு போர் தொடுக்கின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டால் ஆர்டிக்கல் 352 பயன்படுத்தி தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். அப்போ போர் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை ஆயுத கிளர்ச்சி ஏற்பட்டால், ஆயுத கிளர்ச்சி எங்க பார்த்தாலும் ஆயுதம் ஏந்திய ஒரு கிளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, அப்போ ஆர்டிக்கல் 352 பயன்படுத்தி என்ன பண்ணலாங்க, தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் அறிவிக்கலாம். ஆயுத கிளர்ச்சி அல்லது போர் ஏற்படக்கூடிய அபாயம் இருந்துச்சுன்னா அப்போ ஆர்டிக்கல் 352 என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ ஆர்டிக்கல் 352 எப்போ பயன்படுத்தலாம், போர் ஏற்படக்கூடிய அபாயம் இருந்துச்சு அப்படின்னா, ஆயுத கிளர்ச்சி இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், ஆர்டிக்கல் 352 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், அந்த தேசிய நெருக்கடியை அனௌன்ஸ் செய்யலாம். சரிங்களா? ரைட். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா, சரி இப்போ இந்த ஆர்டிக்கல் 352 அவர் பயன்படுத்தணும் அப்படின்னா யாருக்கு ஒப்புதல் கொடுக்கணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்
அந்த மத்திய அமைச்சரவை குழு பரிந்துரை செய்யணும். மத்திய அமைச்சரவை குழு பரிந்துரை செய்யணும். அப்போ மத்திய அமைச்சரவை குழு பரிந்துரை செஞ்சதுன்னா அப்புறம் தான் நம்ம ஒரு குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடியை அனௌன்ஸ் செய்வார். மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் அப்படியே குடியரசுத் தலைவராக டைரக்டா ஆர்டிகல் 352 பயன்படுத்த முடியாது. மத்திய அமைச்சரை பரிந்துரை செய்யணும். இப்போ சூழ்நிலை சாதகமாக இல்லை, போர் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி இருக்கிறது, அல்லது வெளிநாட்டுக்காரங்க ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. ஆக்கிரமிப்புனாலும் என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 352 பயன்படுத்தலாம். வெளிநாட்டுக்காரங்க திடீர்னு பண்ணுறது இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ஆக்கிரமிப்பு செய்து கொள்வது. அப்போ ஆக்கிரமிப்பு செஞ்சு கொண்டாலும், போர் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டாலும், ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடைபெற்றாலும், அப்போ ஆர்டிகல் 352 பயன்படுத்தி தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் அறிவிக்கலாம். ஆனால் அதற்கு மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை வேண்டும். அப்போ மத்திய அமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் தான் ஆர்டிகல் 352 குடியரசு என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். அப்போ இந்தியாவில் தேசிய நெருக்கடி இதுவரை பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவின் தேசிய நெருக்கடி இதுவரை 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ தேசிய நெருக்கடி இந்தியாவில் இதுவரை எத்தனை முறைங்க, 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ எப்பப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் ஏற்பட்ட போது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும், இந்திய சீன போர் 1962. அப்போ இந்திய சீன போரின் போது இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அப்போ 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்டது. 1962 இந்திய சீன போர். அப்போ இந்தியாவில் தேசிய நெருக்கடி 352 பயன்படுத்தப்பட்டது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போர், இந்திய பாகிஸ்தான் போர். அப்போ இந்திய பாகிஸ்தான் போர். அப்போ இந்தியாவில் யார் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார். அப்போ இந்திய பாகிஸ்தானின் போர் போது இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார். இது 1971. அப்போ இந்திய பாகிஸ்தான் போர் 1971. அப்பொழுது இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி. அப்பொழுது ஒரு தேசிய நெருக்கடி. அதுக்கடுத்து மூன்றாவதா 1975 உள்நாட்டு கலவரம், சீக்கிய கலவரம் இல்லையா, அந்த உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட போது 1975. அப்போ இந்தியாவோட பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் தான். அப்போ இந்தியாவுடைய பிரதமர் யாருங்க, இந்திரா காந்தி அம்மையார் தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இந்தியாவில் தேசிய நெருக்கடி இதுவரை எத்தனை முறை பின்பற்றப்பட்டுள்ளது அப்படின்னா 3 முறை பின்பற்றப்பட்டுள்ளது. ஒன்று 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் ஏற்பட்ட போது, அப்போ இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து 1971 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்பட்ட போது, அப்போ 1971 இந்திய பாகிஸ்தான் போகும்போது இந்தியாவுடைய பிரதமர் யார், இந்திரா காந்தி அம்மையார். அடுத்து 1975 இந்தியாவில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரம். அப்போ உள்நாட்டு கலவரத்தின் போது இந்தியாவுடைய பிரதமர் யார், இந்திரா காந்தி அம்மையார். அப்போ இந்தியாவில் இதுவரை தேசிய நெருக்கடி 3 முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ இது என்னதுங்க, ஆர்டிகல் 352. அப்போ தேசிய நெருக்கடி எப்போ சார் தேசிய நெருக்கடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போர் ஏற்படக்கூடிய அபாயம் இருந்தாலோ, அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஏற்பட்டாலோ, இல்லை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டாலோ ஆர்டிகல் 352 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடியை அறிவிப்பார். ஆனால் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடியை அறிவிப்பதற்கு மத்திய அமைச்சரவையின் பரிந்துரை அவசியம். அப்போ மத்திய அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் பேரில் தான் நம்மளோட தேசிய நெருக்கடியை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார். அப்போ இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்று 1962ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் ஏற்பட்ட போது, அப்பொழுது இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 2 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்ட போது, அப்போது இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி 1971ஆம் ஆண்டு. அடுத்து 1975 உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது. அப்போ இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி. அப்போ இந்தியாவில் தேசிய நெருக்கடி இதுவரை 3 முறை நடைமுறையில் இருந்திருக்கிறது. சரிங்களா? இது தேசிய நெருக்கடி. அடுத்து நான் பார்க்க போது மாநில நெருக்கடி. அப்போ மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது மாநில நெருக்கடி
அப்போ மாநில நெருக்கடி ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. மாநில நெருக்கடி ஸ்டேட் எமர்ஜென்சி. அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி. அப்போ மாநில நெருக்கடி எப்போ நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் சரிங்களா ஒரு மாநிலத்தில் என்னதுங்க அரசியலமைப்பு சட்டம் செயலற்று இயங்க நிலை இல்லாத போது அது இயங்கக்கூடிய அந்த நிலை இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ண முடியல நடைமுறைப்படுத்த முடியல இயங்க நிலை இல்லாத போது என்ன பண்ணுவாங்க ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநில அரசை என்ன பண்ணுவாங்க ஆளுநரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரால் கலைக்கப்படும். பாருங்க ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு சட்டம் செயலற்று அந்த அரசியலமைப்பு சட்டம் அவங்க இயங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பொழுது ஆர்டிகல் 356 அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆளுநர் குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொண்ட பிறகு குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அம்மாநில அரசை கலைப்பார். அப்போ அவர் மாநில அரசை கலைக்கணும் அங்கே என்ன பிரச்சனை இருக்கணும் சார்? அங்கே அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ண முடியல நடைமுறைப்படுத்த முடியல, செயலற்று போயிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அந்த மாநில அரசை கலைக்கணும்னு சொல்லி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார். குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அந்த மாநில அரசை கலைப்பார். அப்போ இந்தியாவில் முத ஆர்டிகல் 356 எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 1951ஆம் ஆண்டு முதலாக இந்தியாவில் பஞ்சாபில் பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, அப்போ ஆர்டிகல் 356 முத எந்த மாநிலத்தில் பயன்படுத்தினாங்க? பஞ்சாப். அப்போ இந்த மாநில நெருக்கடி அதிக முறை எந்தெந்த மாநிலத்தில் பயன்படுத்திருக்கிறாங்க நிறைய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பஞ்சாப், இன்னொன்று கேரளா. இந்த ரெண்டு பகுதியில் கிட்டத்தட்ட 9 முறை பயன்படுத்திருக்கிறாங்க. எத்தனை முறைங்க? 9 முறை. அப்போ பஞ்சாப் மற்றும் கேரளாவில் ஆர்டிகல் 356 9 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்கே பயன்படுத்தினாங்க? 1951 பஞ்சாப்ல. அதிக முறை இங்கே பயன்படுத்திருக்கிறாங்க கேரளா மற்றும் பஞ்சாப்ல. தமிழ்நாட்டில் ஆர்டிகல் 356 பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா தமிழகத்திலும் 4 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி தமிழக அரசை கலைத்திருக்கிறார்கள். அப்போ எப்போ போலாம் தமிழ்நாட்டில் ஆர்டிகல் 356 பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1976 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது சரியா அவருடைய ஆட்சி காலத்தில் 1976 தமிழக அரசு கலைக்கப்பட்டிருக்கிறது. அதையடுத்து இரண்டாவது முறையாக 1980 மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது 1980. அடுத்து மூன்றாவதாக 1988ஆம் ஆண்டு ஜானகி அம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி ஜானகி அம்மாள் அவருடைய ஆட்சி காலத்தில் 1988 இந்த ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஆட்சி கலைச்சிருக்கிறாங்க. அடுத்து 1991 மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி மீண்டும் இரண்டாவது முறையாக கலைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழகத்தில் இதுவரை எத்தனை முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 4 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 1976ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலம். அடுத்து 1980 புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம். 1988 ஜானகி அம்மாள் அவருடைய ஆட்சி காலம். 1991 கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலம். இது மாதிரி 4 முறை தமிழகத்தில் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநில அரசை கலைத்திருக்கிறார்கள். சரிங்களா?
அப்போ ஆர்டிகல் 356னா மாநில நெருக்கடி. அப்போ மாநில நெருக்கடி எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 356. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, அங்கு அரசியலமைப்பு சட்டம் செயலற்று இயங்கு நிலை இல்லாத பொழுது ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அம்மாநில அரசை கலைக்கலாம் என ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பார். ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவார். ஆர்டிகல் 356 படி அமல்படுத்துவார். அப்போ ஒரு மாநில அரசை கலைக்கணும்னா எந்த ஆர்டிகலுங்க? ஆர்டிகல் 356. அப்போ ஆர்டிகல் 356 இதுவரையிலும் ஃபர்ஸ்ட் எங்கே பயன்படுத்தினாங்கன்னா 1951 பஞ்சாப்லேயே முதலாக ஆர்டிகல் 356 பயன்படுத்தி பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை முதல் கொண்டு வந்தாங்க. அதிக முறை ஆர்டிகல் 356 எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா கேரளா மற்றும் பஞ்சாப் 9 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமா தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? தமிழகத்தில் 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1976 மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, 1980 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது, 1988 அம்மையார் ஜானகி அம்மாள் முதலமைச்சராக இருந்த பொழுது, 1991 மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது, இது மாதிரி 4 முறை என்ன பண்ணியிருக்காங்க தமிழகத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் 356 பயன்படுத்தி. அப்போ ஒரு மாநிலத்தில் ஆர்டிகல் 356 நடைமுறையில் இருக்கும் பொழுது எவ்வளோ நாளைக்கு அது ஒரு மாநிலத்தில் 356 இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்தல் ஆணையத்தை கலந்து ஆலோசித்து தேர்தல் ஆணையம் தற்பொழுது அங்கு தேர்தல் நடத்தக்கூடிய உகந்த சூழ்நிலை இல்லை என தேர்தல் ஆணையம் கருதினால் ஓராண்டு வரை நீடிக்கலாம். பாருங்க, அப்போ ஆர்டிகல் 356 பயன்படுத்தப்படுது ஒரு மாநிலத்தில். அந்த ஆர்டிகல் 356 பயன்படுத்தப்படும் பொழுது அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்த உகந்த சூழ்நிலை இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்தால் ஓராண்டு வரை. அப்போ அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கலாம் அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை என்ன பண்ணலாம்? அதிகபட்சம் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநிலத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கலாம். அவ்வாறு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும் பொழுது அம்மாநிலத்தில் உண்மையான அதிகாரத்தை ஆளுநர் பெற்று திகழ்வார். அப்போ ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதுன்னா அப்போதான் யாருக்கு உண்மையான அதிகாரம் கிடைக்குது? ஆளுநருக்கு. அதே முதலமைச்சர் ஆட்சியில் இருந்தார்னா அப்போ ஆளுநருக்கு பெயரளவு அதிகாரம். அப்போ உண்மையான அதிகாரத்தை ஆளுநர் எப்போது பெற்று திகழ்கிறார்? ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருக்கும் பொழுதுதான் அம்மாநிலத்தில் உண்மையான அதிகாரத்தை ஆளுநர் பெறுகிறார். சரியா? ரைட். இதுதான் ஆர்டிகல் 356. அடுத்து ஆர்டிகல் 360. அப்போ ஆர்டிகல் 360 அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிகல் 360 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி பற்றி சொல்லுது. நிதி நெருக்கடி பாருங்க, நிதி நெருக்கடி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 360. ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடி. பாருங்க, நிதிநிலை தன்மை ரொம்ப மோசமாக இருக்கு. ஃபைனான்ஸ் ரொம்ப பிரச்சனை. நிதிநிலை தன்மை ரொம்ப மோசமாக இருக்கு. இந்தியாவின் கடன் தன்மை நிதிநிலை தன்மை இந்தியாவின் கடன் தன்மை மிகவும் மோசமாக இருக்கு அப்படின்னா, மோசமானதாக இருக்கிறது அப்படின்னா அவ என்ன பண்ணுவாங்க? ஆர்டிகல் 360 பயன்படுத்தி இந்தியா முழுவதுமோ அல்லது இந்தியாவில் ஏதேனும் ஒரு பகுதியிலோ என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 360 பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? நிதி நெருக்கடியை அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ ஆர்டிகல் 360 என்ன நெருக்கடிங்க? நிதி நெருக்கடி. ஒரு மாநிலத்தில் அந்த நிதிநிலைத்தன்மை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்தியாவோட கடன் தன்மை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா அப்போ ஆர்டிகல் 360 பயன்படுத்தி அந்த இந்தியா முழுக்கவோ அல்லது இந்தியாவில் ஏதேனும் ஒரு பகுதியிலோ அந்த நிதி நெருக்கடி அறிவித்து அதை என்ன பண்ணலாம்? அந்த நிதி நிலைமை சரியாக வரலையும் அதை சரி செய்யலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நிதி நெருக்கடி இந்தியாவில் இதுவரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? நிதி நெருக்கடி இந்தியாவில் இதுவரை பயன்படுத்தியிருக்கிறார்களான்னு கேட்டால் இந்தியாவில் இதுவரை நிதி நெருக்கடி பயன்படுத்தப்படவில்லை.
அப்போ ஆர்டிகல் 360 பயன்படுத்தி இந்தியாவில் என்ன பண்ணல, இதுவரையிலையும் நடைமுறைப்படுத்தலை. ஆர்டிகல் 360 இதுவரை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை அமையவில்லை. ஆர்டிகல் 360 இதுவரை பயன்படுத்தவில்லை. நம்ம ஆர்டிகல் 352 3 முறை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த ஆர்டிகல் 356 மாநில அரசு நிறைய முறை பயன்படுத்தியிருக்கிறோம். இதுவரை இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட முறை ஆர்டிகல் 356 இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க முத பஞ்சாப் சொன்னோம், அதிக முறை கேரளா மற்றும் பஞ்சாப் 9 முறை. அப்போ இந்தியா முழுக்க இதுவரை 100 முறைக்கு மேலே ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் 360 இதுவரை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சரிங்களா? இதை மாதிரி ஒரு வேளை நிதி நெருக்கடி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைச்சா அப்போ குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். ஆர்டிகல் 360 நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். அந்த ஆணையின்படி ஒருவர் எந்த ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும், அவர் எந்த வகுப்பினை சார்ந்தவராக இருந்தாலும், ஒரு அரசு ஊழியர் அவர் எந்த வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும், அரசு ஊழியர் எந்த வகுப்பினை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த வகுப்பினரை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவரின் ஒரு ஆணையின் மூலம் என்ன பண்ணலாம், அவனுடைய ஊதியம், படிகள் இதெல்லாம் என்ன பண்ணலாம், குறைக்கலாம். யார் குறைக்கலாம்? குடியரசு நினைச்சா குறைக்கலாம். யார் உட்பட? உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அவங்க எல்லாரும் சேர்ந்து, சரிங்களா, உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி உட்பட ஒரு அரசு ஊழியருடைய அந்த ஊதியத்தை ஒரே ஒரு ஆணையின் மூலம் குறைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். எந்த காலகட்டங்களில்? அந்த நிதி நெருக்கடி நடைமுறையில் இருக்கும் பொழுது, மற்ற காலங்கள் இல்லை. அப்போ நிதி நெருக்கடி ஆர்டிகல் 360 நடைமுறையில் இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவரின் ஒரே ஒரு ஆணையின் மூலம் அனைத்து வகை அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் படிகளை குறைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஒரே ஒரு ஆணை தான். அவங்க எந்த வகுப்பை சார்ந்தவராக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய படிகள் அனைத்தையுமே குறைக்கக்கூடிய அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, பெறார். எப்போ? ஒரு நிதி நெருக்கடி நடைமுறையில் இருக்கும்போது, ஆர்டிகல் 360 நடைமுறையில் இருக்கும் பொழுது. சரிங்களா? அப்போ ஆர்டிகல் 360 என்ன சொல்லி பாருங்க, நிதிநிலைத்தன்மை, இந்தியாவின் கடன் தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 360 பயன்படுத்தி இந்தியாவில் என்ன பண்ணலாம், நிதி நெருக்கடியை நடைமுறைப்படுத்தலாம். இதுவரை இந்தியாவில் நிதி நெருக்கடி நடைமுறைப்படுத்துக்கான சூழல் அமையலை. இதுவரை நிதி நெருக்கடி இந்தியாவில் பயன்படுத்தப்படவில்லை. அவ்வாறு நிதி நெருக்கடி நடைமுறையில் இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவரின் ஒரே ஒரு ஆணையின் மூலம் என்ன பண்ணலாம், எந்த வகுப்பினராக இருந்தாலும் அவருடைய சம்பளத்தின் படிகளை எல்லாம் குறைக்கலாம். குறிப்பாக உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிமன்றம் உட்பட அவருடைய சம்பளம் படிகளை குறைக்கக்கூடிய அதிகாரத்தை நிதி நெருக்கடியின் போது குடியரசில் ஒரே ஒரு ஆணையின் மூலம் என்ன பண்ணலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம். இதுதாங்க நெருக்கடி நிலை அதிகாரங்கள். அப்போ நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்னா ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360. இந்த 3 நெருக்கடி நிலை அதிகாரங்களில் 3 ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 352 அப்படின்னா தேசிய நெருக்கடி. இந்தியாவில் இதுவரை 3 முறை தேசிய நெருக்கடி. ஒன்று 1062 இந்திய சீன போர், இன்னொன்று 1071 இந்திய பாகிஸ்தான் போர், இன்னொன்று 1075 உள்நாட்டு கலவரம். இது ஆர்டிகல் 352. இந்தியாவில் இதுவரை 3 முறை. அடுத்து மாநில நெருக்கடி ஆர்டிகல் 356. முத பஞ்சாபில் 1051, அதிக முறை கேரளா மற்றும் பஞ்சாபில் 9 முறை, தமிழகத்தில் 4 முறை. ஒன்று 1076, ஒன்று 1080, இன்னொன்று 1088, இன்னொன்று 1091, தமிழகத்தில் 4 முறை. ஆர்டிகல் 356. அடுத்த ஆர்டிகல் 360 இந்தியாவில் இதுவரை ஒரு முறை கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்போ இது மாதிரி ஆர்டிகல் 352, 356, 360 ஆகிய 3 அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய நெருக்கடி நிலை அதிகாரம். இது அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரமாகும். இந்த 3 ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். கண்டிப்பாக இதில் அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படுகிறது தேர்வில். அது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், டெட் எக்ஸாம், பிஆர்டி எக்ஸாம்,
டிஓ ப்ரிலிம்ஸு போன்ற பல்வேறு அரசு பணிக்கு போட்டித் தேர்வுகளில் எல்லா தேர்வுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடி நிலையிலேருந்து ஒரு கேள்விகள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரியா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.